ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தேனியில் பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள், நீர்வீழ்ச்சிகள் அனைத்தும் நிறைந்த பகுதியான தேனி மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் எங்கு திரும்பினாலும் இயற்கை காட்சிகள் மட்டும்தான் இருக்கு. இந்த மாவட்டத்தில் நாமும் அழகிய சுற்றுலா சென்று பார்ப்போம். வாங்க, இந்த காட்சிகளை பார்த்து நீங்களும் போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தேனி பசுமையான மலைகள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்களுக்கு புகழ்பெற்ற அழகிய மாவட்டமாகும். இந்த மாவட்ட மக்கள் பெரிதாக எங்கும் சுற்றுலா செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இயற்கை வளங்கள் இந்த மாவட்டத்தில் கொட்டி கிடக்கின்றன. இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளன. இந்த அழகிய ஊரில் நீங்க பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்கள் லிஸ்ட் இதோ உங்களுக்காக. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுருளி அருவி மிக அழகான அருவியாகும். தேனி நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 2 நிலை அருவி. நீர்வீழ்ச்சி 150 அடி உயரத்தில் இருந்து குளத்தில் விழுந்து மேலும் சிறிது தூரம் பாய்ந்து மீண்டும் சரிகிறது. சுருளி அருவியின் பிறப்பிடம் மேகமலை. இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் மூலிகை சத்து நிறைந்த செடிகளுக்கு நடுவில் வருவதால் இது குளித்தால் புத்துணர்ச்சி அதிகரிக்கிறது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஒவ்வொரு கோடை காலத்திலும் இங்கு தனித்துவமான கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறது. இது பார்வையாளர்களை மேலும் கவர்ந்து வருகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மேகமலை. மேகமலை ஹைவேஸ் மலைகள் என்று அழைக்கப்படும் மேகமலை அலை அலையான தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கவர்ச்சியான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வரிசையில் வகைப்படுத்தப்படும் அமைதியான மலைத்தொடராகும். மேகமலை வழியாக மலையேற்றம் செய்வது என்பது பிரமிக்க வைக்க காட்சிகளை காண முடியும். மற்றும் இந்திய யானைகள் மற்றும் பல்வேறு பறவைகள் போன்ற வனவிலங்குகளை சந்திக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. சோத்துப்பாறை அணை வராக நதி ஆற்றின் மீது மலையின் சோத்துப்பாறை அணை கட்டப்பட்டுள்ளது. பெரிய குளத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த இடமாகும். நெடுஞ்சாலையின் இருபுறமும் மாமரம் அழகாக வரிசையாக நிற்கிறது. அணைக்கு அருகில் கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தில் இருந்து அணையை பொதுமக்கள் பார்க்க முடியும். மேலும் இந்த அழகான தோட்டமும் உள்ளது. இது தமிழகத்தின் 2வது உயரமான அணையாக காணப்படுகிறது. தேனியில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை நீர்வீழ்ச்சியானது இயற்கையான குளங்களை உருவாக்கும் பாறை நிலப்பரப்புகளின் மீது விழும் அதிக தண்ணீருக்கு புகழ் பெற்றது. நீர்வீழ்ச்சியின் நீரின் மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்று உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை இயற்கையான சூழலுக்கு மத்தியில் ஒரு உற்சாகமான மலையேற்றத்தை வழங்குகிறது. இது சாகச விரும்புவோருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
கொழுக்குமலை தேயிலை தோட்டம். இது தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்துள்ள கொழுக்குமலை தேயிலை தோட்டம். அதன் பாரம்பரிய தேயிலை உற்பத்திக்கு ஏற்றது. சுமார் 8000 அடி உயரத்தில் கடல் மட்டத்திலிருந்து காணப்படுகிறது. தேயிலை தோட்டங்களை கண்கவர் காட்சிகளை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, இது உலகத்தில் மிக உயரமான தேயிலை தோட்டம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. சூரியனின் முதல் கதிர்கள் தேயிலை தோட்டங்களில் ஒளிர் செய்வதோடு விடியற் காலையில் கொழுக்குமலை செல்வதற்கு ஒரு மயக்கும் அனுபவமாகும். பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் கோவில்கள் மற்றும் பலமான கலாச்சார பாரம்பரியத்துக்கு ஏற்றது. இந்த நகரம் இப்பகுதியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு நுழைவாயிலாக காணப்படுகிறது. இங்குள்ள பாலசுப்பிரமணிய கோயில் மற்றும் வரதராஜ பெருமாள் கோயில் ஆகியவை கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பார்வையாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க தேனியை ஒரு முறை விசிட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி, 15 முதல் தளம், ஜோதி நகர், நூத்தஞ்சேரி மெயின் ரோடு, மாடம்பாக்கம், சென்னை 6126. தொலைபேசி எண் 9840122385.